மனம் என்கின்ற வேகமான வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது முதல்ல ஸ்லோ பண்ணணும் வண்டியை. ஸ்லோ பண்ணினாதான் முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, ஹோட்டல் இருக்கா இல்லையா, இயற்கைனா என்ன, இயற்கை அழகுனா என்ன, காட்சினா என்ன, மற்ற விஷயங்கள்னா என்ன, இது எல்லாமே தெரிய வரும். ஞானம் என்பது என்ன? இறைவனின் படைப்பை எப்படி படைச்சிருக்கான்னு நின்று கவனிச்சு வேடிக்கை பார்க்கறது தான் ஞானம். அப்ப இந்த ஞானம் வரணும்னா மனதின் வேகம் தான் குறையணும். இந்த மனதின் வேகம் குறையும் போது அனைத்தும் புலப்படும் உங்களுக்கு. அனைத்தும். ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு எடுத்ததே அந்த மனசோட வேகம் தான். அவ்வளவு ஸ்பீடா போய் இது சரி அது சரி பல விஷயத்துக்கு எடுத்து விட்டுருச்சு. ஆனா எப்ப நீங்க மனதின் வேகத்தை குறைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கை கூடிரும். அவ்வளவுதான் மேட்ரு. எல்லா பயிற்சிகளும் எதற்காக? மனதிற்காகன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த மனம் பயிற்சி பண்ணும் போது என்ன நிகழுது? இவ்வளவு நாள் நீங்க பண்ண பயிற்சி உடலுக்கு, சாப்பாட்டுக்கு, அதுக்கு இதுக்கு உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டீங்க, வீண் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா நான் எனக்குள்ள திரும்பி என் மனசை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? இந்த மனசுலயே இருக்க கத்துக்கிட்டேன்னா அனைத்தும் தெரிஞ்சிடும். எனக்கு அனைத்தும் தெரிஞ்சிடும். இந்த மனதிலேயே இருந்து மனதின் கூடயே டிராவல் பண்ணி அது எந்த நேக்குல போகுது, எங்கெல்லாம் போய் எப்படி திரும்புது, ஒவ்வொரு ரத்த ஓட்டத்தை அந்த ரத்த ஓட்டம் கொதிச்சுதுன்னா எப்படி செயல்படுது, கம்மியா இருந்ததுன்னா எப்படி செயல்படுது, பிபி ஆச்சுன்னா எப்படி செயல்படுதுன்ற இந்த பக்குவ நிலை தெரிய 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 எந்த உணர்வு வெளியில வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்படியே எதுவுமே பண்ணானா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள அப்படியே சமநிலைப்படுத்துவீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சமநிலைப்படுத்துவீங்க. அப்ப எப்படி இருக்கணும்? உணர்வுலயே இருக்கணும். உணர்விலேயே இருந்து 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 உணர்வாவே மாறிடணும். உணர்வுல இருக்கீங்கன்னா உணர்வு ஒண்ணு, நீங்க ஒண்ணுங்க. ரெண்டா இருக்கக்கூடாது. உணர்வாவே நீங்க ஆயிரணும். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னார் இல்லையா திருநாவுக்கரசர். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? காய்கறி கட் பண்றதுனா காய்கறி கட் பண்றதுலயே உருகிடுவார். அவரு காணாம போயிடுவார். உள்ளுக்குள்ள காணாம போயிடுறானா உடல் காணாம போயிடும். அப்படி கிடையாது. தான்ற தன்மையை இழந்து காணாம போயிடுவார் உள்ளுக்குள்ள. கேரட் கட் பண்ணும் போதே கேரட் அவரு ஒன்னாய் கடைசியில ஒன்னாவே கலந்துருவாங்க.